அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து புதன்கிழமை 27/8/2025 விநாயகர் சதுர்த்தி. அதனால் விநாயகருக்கு எப்போ போல் வெள்ளை எருக்கம்பூ மாலை எப்படி கோர்க்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் காமிக்கிறேங்க. நான் எப்போவுமே சங்கடகர சதுர்த்திக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுவேன். இந்த வெள்ளை எருக்க மாலை கோர்க்கிறது ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். சரி, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால லாங் வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு வெள்ளை எருக்கம்பூ பாருங்க 108 பூ பொறிச்சிருக்கிறேன். 108 பூ வந்து தண்ணியில் போட்டு இதில் வந்து பறிச்சா வந்து பால் பாலாக வருங்களா, அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி நல்லா துணியில் போட்டு உலர்த்தி விட்டு இப்போ மாலையாக கோர்க்கலாம் அப்படின்னு. இது வந்து விநாயகருக்கு போட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. வெள்ளை எருக்கம்பூ. இன்னொரு பூ வந்து இன்னும் கொஞ்சம் கலராக இருக்குது. ஆனால் இந்த வெள்ளை எருக்கம்பூ போட்டு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. இது வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் இன்றைக்கி பொழுது வரைக்கும் விநாயகர் சதுர்த்திங்கிறனால ஒரு 5-6 பூ பொறிச்சினாலும் விநாயகருக்கு வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. வாங்க இது எப்படி மாலை கோர்க்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த குட்டி குட்டி ரோஸு வாங்கியிருக்குங்களா, இந்த காம்போடு இருக்கிறதெல்லாம் இப்படி காம்பை இப்படி கிள்ளி எடுத்துக்கலாம். இப்படி எல்லா பூவும் கிள்ளிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கோர்க்கிறது அப்படின்னு. இந்த காம்புகளை கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பூவுமே இப்படி காம்பு கிள்ளி இப்படி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ரோஸில் 4 ரோஸ் இருக்குது. மாலை ஆரம்பிக்கையிலையும் முடிக்கையிலையும் 2 ரோஸ் வச்சுக்கலாம். இது வந்து கீழே செண்டு மாதிரி இப்படி தொங்குறதுக்கு இது கடைசியாக இப்படி கட்டி விட்டுக்கலாம். இப்படி இந்த 2 ரோஸை கடைசியில் கட்டி விட்டுக்கலாம், கீழே செண்டு மாதிரி தொங்குற மாதிரி. இப்போ பாருங்கள், ஆரம்பிக்கையில் இந்த பூ வந்து இப்படி ஒரு பூ கோர்க்கிறேன். ஆரம்பிக்கையில் இப்படி ஒரு பூ கோர்க்கிறேன். அதே மாதிரி இந்தெல்லாம் ஒரு பூ, அதுக்கு ஆப்போசிட் இதில் ஒரு பூ கோர்க்கிறேன். இப்போ இது 2 பூவை இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இப்படி இழுத்து விட்டுட்டு இப்போ இந்த பூ பாருங்கள், இப்போ வெள்ளை எருக்கம்பூ இருக்குல்லங்க, இது வந்து கீழே இந்த பகுதியில் ஊசி விட்டு இங்கே நாம் எடுக்கணும். இங்கே கீழே ஊசி விட்டு இப்படி எடுக்கணும். இப்படி பாருங்கள், அடிப்பகுதியில் ஊசி இதில் விடுறேன். இப்படி விட்டு இப்படி மேலே கரெக்டாக இந்த பூவாட்டுக்கு வருங்க நட்சத்திரம், இதில் ஊசியை இப்படி எடுக்கிறோம். எடுத்து இப்படி கோர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பூ, எல்லா பூவும் இப்படி தான் கோர்க்கணும். இப்படி கீழே விட்டு இப்படி எடுத்துக்கலாம். 10 பூவு கோர்க்கா ரோஸு கோர்த்துக்கலாம். 2 பூ கோர்த்துருக்குது. இது 3வது பூவு. நாலு, 5, 6, 7. இப்போது பூவோட பின்பக்கம் இதை வந்து இப்படி விட்டு நாம் இப்படி எடுத்துக்கிறோம். 8 பூவாச்சு. 9, 10 பூ கோர்த்துட்டங்களா. இனி ரோஸை வந்து ஆப்போசிட் சைடில் 2 ரோஸ் இப்படி கோர்த்துக்கலாம். இப்படி உள்பக்கம் விட்டு இப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ரோஸு அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்படி வச்சு இப்படி கோர்த்துக்கலாம். 10 பூ கோர்க்கா இப்படி ரோஸ் கோர்த்துக்கலாம். பூ பாருங்கள், இப்படித்தான் ஒரு ஏகமும் 108 பூவுக்கும் ரோஸ் 2 இப்படி கோர்த்துக்கலாம். இந்த நூலில் வந்து மெதுவாக இப்படி இழுத்து விட்டுக்கணும், கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கடைசி வரைக்கும் இதை கொண்டு போய்க்கணும். கொண்டு போயிட்டு மறுபடியும் நான் ஒரு பாதி அளவு கோர்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்படி தாங்க ப்ராசஸ்ஸு. ஒரு 10 பூவு கோர்க்கா 2 ரோஸு இப்படியே கோர்க்குறோம். இப்போ பாருங்கள், ரோஸ் கோர்த்து 1, 2, 3, 4, 5
ஒவ்வொரு இதுக்கு இடையில 10 பூ வச்சுருக்கிறேன். 10 வெள்ளை இருக்கும் பூ வச்சு ரோஸ் கோர்த்துருக்குறேன். இப்போது 50 பூ கோர்த்தாச்சு. இதே மாதிரி இன்னும் 58 பூ கோர்க்கணும். 108 பூ எப்போவுமே மாலை போடுவேன் நான். இப்போ 50 பூ 10 பூ கோர்க்கா இப்படி ரோஸு கோர்த்துக்கிறோம். பத்து பூ கோர்க்கா ரோஸ் கோர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் எப்போ போல் நம்ம பின்பகுதியில் வெள்ளை இருக்கும் போல் பின்பகுதியில் இப்படி ஊசி விட்டு இப்படி எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திர ஸ்டார் முக்கு மாதிரி இருக்குது இந்த இடம் மேலே, இந்த இடத்துல ஊசி எடுத்துக்கிறோம். நூல் வந்து நல்லா வளர்த்தியாக எடுத்துக்கணும். நாம் 10 பூவுக்கு ஒருக்கா 10 பூவுக்கு ஒருக்கா கீழே தள்ளி விட்டுக்கலாம். குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டங்க இருந்தாலும் விநாயகர் தலையில் வெறும் விநாயகருக்கு தண்ணி ஊற்றி வெள்ளை அருகம்புல் வச்சு சாமி கும்பிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. ஒரு 12 நாளைக்கு பிரம்ம முகூர்த்தத்துலேன்னு சொல்லுவாங்க, 4:30 to 6 வரைக்கும். அந்த டைமில் விநாயகருக்கு தண்ணி ஊற்றி வெள்ளை அருகம்புல் வச்சு விநாயகர் தலைமையில் வச்சு சாமி கும்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த வெள்ளை இருக்கும் பூ எங்கே கிடைச்சாலும் இந்த பூ போட்டு சாமி கும்பிட்டா அதை விட ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து எப்போவுமே வெள்ளை இருக்கும் பூ வச்சு தான் எங்கள் பகுதியில் வெள்ளை இருக்கும் பூ தான் வைப்பாங்க. விநாயகருக்கு வச்சு சாமி கும்பிட்டு வர தீராத கஷ்டம் எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் நம்மளுக்கு நாளடைவில் நிவர்த்தியாகும். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியும் நாங்கள் மாதம் இப்படி மாலை போட்டு தான் சாமி கும்பிட்டு வருவோம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்குன்னு கொஞ்சம் கடவுளை போய் இப்படி கும்பிட்டுருக்கையில் கொஞ்சம் நல்லா இருக்குது நம்மளுக்கு குடும்பத்துக்கும். 2, 4, 6, 8, 10 பூ கோர்த்துட்டேன். இப்போ இதை எப்படி தள்ளி விட்டுக்கலாம், கீழே இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டு இனி ரோஸ் கோர்த்துக்கலாம். ரோஸு எப்போ போல் தான் இப்படி உள்பக்கமாக இப்படி கோர்த்து காம்பு பக்கம் இப்படி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்து இப்படி கொண்டு போய்க்கலாம் கீழே. இப்போது 60 பூ கோர்த்தாச்சு. இன்னும் 48 பூ கோர்க்கணும். நான் இன்னும் கொஞ்சம் கோர்த்துட்டு மறுபடியும் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ கடைசி பூ கோர்க்குறேன். ஆரம்பிக்கையில் இந்த கலர் ரோஸு தான் வச்சு ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் பூரா ரெட் ரோஸ் தான் கோர்த்தேன். இப்போ முடிக்கையிலையுமே சரி இந்த இது 4 பூ இருந்ததுனால ஆரம்பத்தில் 2 முடிக்கையில் 2 கோர்த்துக்கலான்னு கோர்க்குறேன். நீங்கள்லாம் கோர்க்கையில் இது மாதிரி ரோஸே வச்சு கோர்க்கணுங்கிறது இல்லை. வெள்ளை அருகா இல்லாட்டி அருகம்புல் இதில் வச்சு கூட சூப்பராக மாலை கோர்க்கலாம். இடையில அதுகளை கொஞ்சம் வைக்கலாம். இல்லாட்டி அரளிப்பூ இருந்துச்சுன்னா கலர் கொடுக்குறதுக்கு அரளிப்பூ வச்சு அதை கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது இப்படி இது பண்ணிட்டோமா. இப்போ இந்த ஊசியை நாம் எடுத்துட்டு கீழே இந்த 2 பூவை இப்படி செண்டு மாற இப்படி கட்டிக்கலாம். இப்படி கட்டிட்டு நான் எப்படின்னு காமிக்கிறேன். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்களும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறனால சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி வெள்ளை கிடச்சாலும் சரி, ஒன்றுமே இல்லைன்னா அருகம்புல் வச்சு கூட சாமி கும்பிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஒரு மாலை ரெடி ஆயிடுச்சு விநாயகருக்கு. ரொம்ப நல்லதுங்க. இந்த வெள்ளை எருக்கம்பூ போட்டு சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கும் உங்கள் பக்கம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி கோர்த்து சாமி கும்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள். ஏன்னா சாமிக்கு போடுற மாலைகளை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனால கேட்குறதுக்கு இல்லை. நான் எப்போவுமே டெய்லரிங் வீடியோ தான் போடுவேன். சதுர்த்திக்கு மட்டும் விநாயகருக்கு மாலை கோர்க்குற மாதிரி வீடியோஸ் போட்டே தான் இருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.